கப்பலூர் சுங்கச்சாவடியில் போலீசார் குவிந்துள்ளனர். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறவுள்ளதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான செய்திகளை நமக்கு அளிப்பதற்காக செய்தியாளர் திரு அருண் களத்தில் உள்ளார். வணக்கம் அருண், உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லுங்க. அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய போலீசார் குவிப்பு பற்றி உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லுங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கப்பலூர் சுங்கச்சாவடி. சுங்கச்சாவடி கட்டண வசூல் என்ற பெயரில் வழிப்பறி கொள்ளை நடத்துவதாக குற்றம் சாட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்று அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அறிவிப்பானது வெளியிட்டு இருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முற்படுவதும் போது பாதுகாப்பு பணியில் காவல்துறை ஈடுபட வேண்டும் என்பதற்காக தற்போது அந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமங்கலம் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் அன்சுல் நாகர் தலைமையில் தற்போது 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான் தலைமையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதை தொடர்ந்து தற்போது பாதுகாப்பு பணியில் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்போது 200க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனத்தை முற்றுகையிடுவது அல்லது சுங்கச்சாவடியை முற்றுகையிடுவது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்த இருப்பதால் அவர்களை அந்த போராட்டக்காரர்களை முற்றுகையிட முயல இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தும் பணியில் பாதுகாப்பு கருதி தற்போது 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். முற்றுகை போராட்டம் நடவதற்கு முன்னதாகவே போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் மதுரை திருமங்கலம் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி தற்போது முற்றுகை போராட்டம் பாதுகாப்பு கருதி தற்போது இந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் அந்த கப்பலூர் சுங்கச்சாவடி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. கோபால், நன்றி அருண்.